மக்களே வணக்கம். நாங்கள் 2 நாள் முன்னாடி திருப்பரங்குன்றம் போயிருந்தோம். கோவிலுடைய அழகையும் கோவிலுடைய சிறப்பையும் நம்ம பார்ப்போம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறதுங்க. இது ஒரு முக்கியமான முருகன் தலம். இது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு அப்படின்னு கருதப்படுகிறதுங்க. புராண வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரபத்மனை அழித்த பிறகு முருகப்பெருமான் தெய்வ யானை உடன் திருமணம் செய்து கொண்ட புனித தலம் திருப்பரங்குன்றம்ங்க. முக்கியமான செய்தின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவில் கட்டினது கிடையாதுங்க. இது பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவிலுங்க. இது சுமார் 6லிருந்து 9ஆம் நூற்றாண்டுகளில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக செய்தி இருக்குதுங்க. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, அதுக்கப்புறம் தெய்வ யானை, துர்க்கை, விநாயகர், சிவன், பார்வதி ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் இருக்குதுங்க. இங்கே ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலுங்க. இது திருப்பரங்குன்றம் சென்று வழிபடுவது எதற்காக பார்த்திங்கன்னா, திருமண தடைகள் நீங்கள் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போனோங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். கல்வி, வீரம், ஞானம் இதெல்லாம் பெறணும்னா இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போனோங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரே பெரிய மலையை குடைந்து உருவாக்கப்பட்டுள்ளதுங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் அல்ல இது. இயற்கையிலேயே பாறையை குடைந்து அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இது பாண்டியர் கால குகை கோவில்களில் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் விசாலமான மண்டபம் காணப்படுகிறதுங்க. அதன் பின் பிரதான கருவறை அமைந்துள்ளது. கருவறை சிறப்புகள்ங்க. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பாறையிலேயே வடிக்கப்பட்ட வடிவில் அருள்பாலிக்கிறாருங்க. முருகன் வலது புறத்தில், தெய்வ யானை இடது புறத்தில் வள்ளி இல்லாமல் இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. கருவறை பார்த்திங்கன்னா மிகுந்த அமைதியும் ஆன்மீக ஆற்றலும் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த கோவிலில் பிற சன்னதிகள், அதாவது வேறு சின்ன சின்ன சாமிகள்லாம் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா, சிவன், பரங்கிநாதர், பார்வதி, ஆவுடை நாயகி, விநாயகர், துர்க்கை அம்மன் இவர்கள் அனைவரும் ஒரே குகைக்குள் அமைந்துள்ளனர். இது இந்திய கோவில் கட்டிடக்கலையில் மிகவும் அபூர்வமான ஒன்றுங்க. மண்டப தூண்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு வியப்பாக இருக்குங்க. பாண்டியர் கலையை வெளிப்படுத்துகிறது. சிற்பங்களில் அலங்காரத்தை விட ஆன்மீக உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் கருவறையின் மேலுள்ள விமானம் பாறையிலேயே வடிக்கப்பட்டது. வெளிப்புறத்தில் காணப்படும் சில கட்டிட பகுதிகள் நாயக்கர் காலத்தில் சேர்க்கப்பட்டவைங்க. கோபுரம் பெரிதாக இல்லாமல் கோவிலின் பழமை சிறப்பை பாதுகாக்கும் வகையில் உள்ளது. பாண்டியர் கால குகை கோவில் தொழில்நுட்பத்தின் உச்சம்ங்க. இது இயற்கையோடு இணைந்த ஆன்மீக வடிவமைப்பு. ஒரே கோவிலில் சைவமும் கௌமார்க்கமும் இணைந்த அமைப்புங்க. அறுபடை வீடுகள் அனைத்தும் முருகப்பெருமானின் சிறப்பு தலங்கள் என்றாலும் கட்டிடக்கலையில் ஒவ்வொரு தலமும் தனித்துவம் பெற்றுள்ளதுங்க. அதில் திருப்பரங்குன்றம் முதன்மையானது, முற்றிலும் வேறுபட்டது ஆகும். நாங்கள் கோவிலுக்கு நைட்டு 8:30லேருந்து 9 மணிக்கு போய் சேர்ந்தோங்க. அப்போது நைட்டு கோவில் நடை சாத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி மறுநாள் காலையில் சாமியை பார்த்தோம். ரூம் நல்லா இருந்ததுங்க, டீசெண்டாக. காலையில் அந்த கோவிலில் உள்ளே நடக்கும்போது அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நைட்டில் நீங்கள் பார்க்குற அந்த லைட்டிங்ஸும் காலையில் விடிகாலையில் ஒரு 4 மணிலேருந்து 6 மணிக்கு பார்க்குற அந்த கோவிலில் இருக்கிற லைட்டிங்ஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம கோவில் காலையில் நடக்கும்போது ஒரு நல்ல அமைதியாகவும் நல்ல சாந்தமாகவும் ஒரு ஆன்மீக உணர்வோடும் நல்லா அழகாக இருந்ததுங்க.
மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.